அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வரலாறு. அதாவது இந்த தமிழ் இலக்கிய வரலாறு இந்த பெயரிலேயே நூல்கள் பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 20 நூல்கள் இருக்கின்றன. பல்வேறு தமிழ் அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அப்புறம் வெறும் இலக்கிய வரலாறு என்கின்ற தலைப்பிலும் பார்த்தோம்னா 10 நூல்கள் இருக்கின்றன. அடுத்து அதே மாதிரி வரலாற்று களஞ்சியம் என்கின்ற பெயரில் நம்முடைய தமிழ் இலக்கியம் தொடர்பான வரலாற்று களஞ்சியம் என்கின்ற பெயரில் 4 நூல்கள் இருக்கின்றன. அப்ப தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற ஒரு பகுதியானது பெரும் பரப்பை கொண்டது. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா சங்க காலம்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தினை கூறுகின்றார்கள், வலியுறுத்துகின்றார்கள். சரிங்களா? இன்றைக்கு நாம காண இருக்கின்ற பகுதி பார்த்தோமானால் தமிழ் இலக்கிய வரலாறு தேர்வு நோக்கில், அதாவது பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலின் கருத்துக்களை அப்படியே நேரடியாக காண இருக்கின்றோம்ப்பா, நூலின் வழியாகவே. சரிங்களா? அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்களேன், புத்தகத்தின் பெயர் பாருங்க, பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு. சுருக்கமாக குறிப்புகள். சரிங்களா? இதனை இந்த நூலில எழுதி இருக்கின்றவர் சிவகேசவன் அவர்கள். மிக அருமையாக இருந்திருப்பார். இந்த நூல் நான் படிக்கும்போது மிக ரசித்து பல கருத்துக்களும் பார்த்தோமானா உண்மையிலேயே தேர்வு நோக்கில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள நூல் என்பதாலேயே இந்த நூலினை நேரடியாகவே இந்த காட்சிப்படுத்தி உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. சரிங்களா? சரி, வாங்க இந்த நூலுக்கு அவர் எவ்வாறெல்லாம் வகுக்கின்றார் என்பதை பற்றி நாம் காண்போம். அவர் உள்ளே எந்த மாதிரி எல்லாம் பிரித்திருக்கின்றார். வரலாற்று காலகட்டங்கள், சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர காலம், அதாவது விஜயநகரம் அப்படின்னா நாயக்கர் காலம், அடுத்ததாக ஐரோப்பியர் காலம், தற்காலம், வரலாற்று தொடர்ச்சி, பின் இணைப்பு என்ற இந்த நூலை அவர் உள்ளே வகையாக பிரித்து கருத்துக்களை கூறி செல்கின்றார். பார்க்க இருப்பது இந்த வரலாற்று காலகட்டங்கள் மற்றும் சங்க காலம் பற்றிய கருத்துக்களை என்னென்ன கூறி செல்கின்றார் என்பதை பற்றி நாம் காண்போம். சரிங்களா? இப்ப முதலாவதாக வரலாற்று காலகட்டங்கள் பாருங்க. தமிழ் இலக்கிய வரலாற்று காலகட்டங்கள் இப்ப நம்ம உள்ள வகை பிரித்தார் அல்லவா, அவற்றை எவ்வாறாக அவர் வகை பிரிக்கின்றார். அதில் பார்த்தோம்னா காலகட்டம், ஆட்சிசார் பெயரிடு, அடுத்து பண்புசார் பெயரிடு. இப்ப உதாரணமாக கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னர் என்கின்ற காலமானது சங்க காலம் என்று அழைக்கப்பெறுகின்றது. இங்க பார்த்தோம்னாக்க பண்பின் அடிப்படையில் இயற்கை சார்ந்த காலம், இயற்கை நெறி காலம். கிபி 4 முதல் 6 வரை சங்கம் மருவிய காலம், அதாவது அறநெறி காலம் அல்லது நீதி நூல் காலம் என்று கூறுவோம். 6லிருந்து, அதாவது 6னுடைய பிற்பகுதியிலிருந்து 9ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி வரை அது பல்லவர் காலம், பக்தி நெறி காலம் அல்லது சமய நெறி காலம். சரிங்களா? அடுத்து கிபி 9னுடைய பிற்பகுதி முதல் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை அது சோழர் காலம், காப்பிய காலம். அடுத்ததாக 14ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி முதல் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை, அப்ப 1850 வரைக்கும் அர்த்தம். அதில் விஜயநகர காலம் அல்லது நாயக்கர் காலம் சொல்லுவோம், தத்துவ நெறி காலம். அடுத்ததாக 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை, அது வரைக்கும் பார்த்தோமானால் ஐரோப்பியர் காலம், அதாவது அறிவியல் நெறி காலம். கிபி 20ஆம் நூற்றாண்டு முதல் தற்காலம், இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டங்கள், அதாவது நவீன காலம் என்று நாம் புதிதாக, அதாவது பண்பின் அடிப்படையில் பெயர் இடுவோம். ஆக இவ்வாறாக பாடத்தினுடைய உள்ளடக்கம் இவ்வாறு பிரித்து கொண்டு காலகட்டங்களையும் அவர் எவ்வாறு பிரிக்கின்றார் பாருங்க. எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டினுடைய முற்பகுதி வரை பிற்பகுதி வரை என்று நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்பா. உண்மையிலேயே பரீட்சை நோக்கில் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கின்றது இந்த பகுதிகள். சரிங்களா? இப்ப அடுத்ததாக அவர் கூற இருக்கின்ற சங்க காலம் பற்றிய கருத்துக்கள். சங்க இலக்கியங்கள் அப்படின்னாலே 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன? 8 தொகை மற்றும் 10 பாட்டு. 8 தொகை என்றால் அகநானூறு, புறநானூறு, நற்றிணை 400, குறுந்தொகை 400, ஐங்குறுநூறு, 10, பரிபாடல், கலித்தொகை ஆக 8 தொகை நூல்கள். நன்றாக கவனிங்க. இந்த குறியீடு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, இங்க பாருங்க, இந்த சதுரமா கொடுத்திருக்கின்றார். இங்க பாருங்க,
டைமண்டின் வடிவத்துல கொடுத்திருக்கின்றார். அப்ப இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பின்னால அதனுடைய கருத்துக்களை அவர் கூறி வருகின்றார். இந்த மாதிரி குறியீடுகிட்டவை இந்த குறிப்பினை தருகின்றன என்று. சரிங்களா? அடுத்து பத்துப்பாட்டு பாத்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை, பொருந்தர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைபடு கடாம் சொல்லுவோம். முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. இதுலயும் பாருங்க குறியீடுகள் எவ்வாறு கொடுத்திருக்கின்றார். டைமண்ட் ஷேப்லயும் கொடுத்திருக்கின்றார், சதுர குறியீடும் கொடுத்திருக்கின்றார். சரிங்களா? இப்போ இப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்வு குறிப்புகள் தான். தனி செயல்களினால் ஆன தொகை நூல்கள், ஒரே செயலினால் ஆன பாட்டு, அதாவது நெடும்பாட்டு நூல்கள் என்ற அடிப்படையில் மேலே 8 தொகை மற்றும் 10 பாட்டு என பாகுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் இவை ஆக்கப்பட்டுள்ளன யாப்பை கருத்தில் கொண்டு பின்வருமாறு பாகுபடுத்தலாம். அதாவது இந்த ரெண்டும் பார்த்தோம்னா தனி செயல்களால் ஆனது, நீண்ட செயல்களால் ஆனது. அதனால 8 தொகை 10 பாட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். இப்ப யாப்பு அடிப்படையில அது எப்படி பாருங்களேன். கலிப்பாவால் ஆனது கலித்தொகை, பரிபாட்டால் ஆனது பரிபாடல். அப்ப ஆசிரியப்பாவால் ஆனவை என்னென்ன? கலித்தொகை, பரிபாடல் தவிர்த்த ஏனையவை. சரிங்களா? 8 தொகையாகட்டும் 10 பாட்டாகட்டும், இந்த கலித்தொகை பரிபாடல் இந்த 2 பாடல் அந்த நூல்கள்ல இருக்கு. மீதி எல்லாமே ஆசிரியப்பாவால் ஆனவை. இப்ப இது யாப்பு அடிப்படையில். அடுத்து பொருள் மரபின் அடிப்படையில் அகத்திணை நூல்கள் சதுர குறியீடு, புறத்திணை நூல்கள் இந்த டைமண்ட் ஷேப்ல இருந்தது என பாகுபடுத்தி கொள்ளலாம். எனினும் பரிபாடல், நெடுநல் வாடை, பட்டினப்பாலை ஆகிய நூல்கள் தொடர்பில் அதாவது இந்த டைமண்ட் குறியீடோ இல்ல சதுர குறியீடோ ஆக எந்த குறியும் இடப்படாதவை. கருத்து வேறுபாடு உண்டு. ஆமா, அவை என்னமா கருத்து வேறுபாடு பாருங்களேன். புறமும் புறமும் அதாவது பரிபாடல் அகத்தினையும் புறத்தினையும் விரைவில் காணப்படும் ஒரு நூலாகவே இருக்கின்றது. இன்று கிடைப்பன 22 பாடல்கள். அதில் 8 பாடல்கள் அகம் சார்ந்தவை, 14 பாடல்கள் புறம் சார்ந்து இருக்கின்றன. எனவே பரிபாடலை அகமும் புறமும் விரவிய நூல் என்று கூறுவார்கள். சரிங்களா? இதுல ஒரு குறிப்பு மதுரை பற்றிய பாடல்கள் தான் அகப்பாடல்கள் இல்லைங்களா? அடுத்து அகமா புறமா. நெடுநல் வாடை அகத்தினை பொருண்மை சார்ந்த நூல் எனினும் ஏமுதலையாத்த நோன்கால் எக்கமுடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எக்கம்னாக்கா ஆயுதம் நத்தம், அதாவது வேல். என வேலுக்கு வேப்பமாலை சூட்டி இருப்பதன் குறிப்பு வருவதால் அது பாண்டியனை இனம் காட்டுவதாக கருதி பெயர் சுட்டியது என்ற காரணத்தினால் புறத்திணை நூலே ஆகும் என்றனர். ஆமா, ஏம்மா, ஏன்னா நம்ம அகத்திணை மரபு என்ன? சுட்டி ஒருவர் பெயர் கூட பெறார் இல்லைங்களா? ஒருவருடைய அகத்திணையை பொறுத்த வரைக்கும் தலைவனுடைய பெயரானது சுட்டி காட்டப்படாது. ஆனால் இங்க வேப்பமாலை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அப்ப பாண்டியனை அது குறிக்கிற அடையாளம் காட்டுகிறது. எனவே அது புறத்திணை நூல். சரிங்களா? இப்ப மூன்றாவதாக ஒரு நூல் கூறினார், பட்டினப்பாலை. காதலர் பிரிவை பாடும் அகப்பாடல் இது. இப்பாட்டின் உயிர் பொருளும் இதுதான். எனினும் பாட்டின் பெரும்பகுதி காவிரி பூம்பட்டினம், சோழநாடு முதலியவற்றின் வர்ணனைகளையும் சோழனது வீரம் முதலியவற்றையும் பேசுவதால் புறத்தன்மையும் பிரதிபலிக்கின்றது. எனவே இவ்விரு நூல்களையும் அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூல்களாக கொள்ளுவர், அதாவது கருதுவார்கள். சரிங்களா? இனி அடுத்ததாக சங்ககால பொருள் மரபு. சங்க காலத்து மக்களின் வாழ்க்கை முறைமை இயற்கையை ஒட்டியது. அந்த இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை முறைமையே சங்க இலக்கியங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இயற்கையான நிலப்பண்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறைமை, அதற்கு இயைந்த தொழில் அமைப்பு, அதற்கேற்ற சமூக கட்டமைப்பு, வாழ்வியல் ஒழுக்கம் என்பன சங்க இலக்கியங்களின் பேசு பொருள் ஆகின. இதனுடைய பொருள் மரபு அகம்புறம் என இரு வகையாக நோக்கப்படுகின்றது. இப்ப அகம் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் காதலையும் காதல் சார்ந்த செய்திகளையும் கூறுவது. இது சுட்டிய ஒருவர் பெயர் கூறாதது, அதான் சுட்டிய ஒருவர் பெயர் கூட பெறார். அடுத்து அகத்திணை சார் பாடல்களில் முதல் கரு உரி பயன்பாடு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இப்போ முதல் கரு உரின்னு சொன்னோம் இல்லையா? அந்த முதல்னா என்ன? நிலமும் பொழுதும். அப்ப ஐவகை நிலங்களுக்கு அவை என்னென்ன பாருங்களேன். அது பெரும்பொழுது சிறுபொழுது, குறிஞ்சிக்கு குதிர்காலம், அதாவது ஐப்பசியிலிருந்து கார்த்திகை வரைக்கும், சிறுபொழுது நள்ளிரவு யாமம் சொல்லுவாங்க. அடுத்து முல்லை கார்காலம், ஆவணி புரட்டாசி,
புரட்டு ஆதின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 மாதங்கள். அர்த்தம் மாலை. அதாவது இந்த இரவனுடைய முன்பகுதி. அதான் முற்கூறு. அடுத்ததாக மருதம். அதற்கு பெரும்பொழுது கூறவில்லை. வைகறை. அடுத்து நெய்தல். இதற்கு அதே மாதிரி தான். சாயும் காலம். இல்லைங்களா? அது பகலின் பிற்கூறு. அப்ப எல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது மாலை நேரம். சூரியன் மறைகின்ற நேரம். அப்ப இந்த 2த்துக்கு என்னங்கம்மா பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் 6 பெரும்பொழுதுகளும் உண்டு என்பதைதான் நம்ம பார்த்திருக்கின்றோம். தொல்காப்பியத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். அடுத்து பாலை. வேநீர் காலம். வேணின்னா வெயில்னு அர்த்தம். சித்திரையிலிருந்து ஆடி வரைக்கும். அதனுடைய சிறுபொழுது நண்பகல். சரிங்களா? அடுத்ததாக கரு. இப்ப முதல் பாத்தாயிட்டு அடுத்து கரு. இவ்வகை நிலங்களுக்கு உரித்தான பொருள்களை குறிக்க உரிய தெய்வம், தலைமக்கள், பொதுமக்கள், விலங்கு, பறவை, மரம், நீர், பறை, யாழ், தொழில் முதலியனத்தான் கரு என்று அழைக்கப்பெறும். இந்த ஒவ்வொரு நிலங்களுக்கும் உரிய கருப்பொருள்கள் எவ்வாறு? இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்கோ பொதுவான, அதாவது தெய்வம், அடுத்து தலைமக்கள், பொதுமக்கள். பொதுமக்கள் மட்டும் வரைக்கும் இருக்கின்ற ஒரு பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதை இணைப்பை இணைக்கின்றது. தலைமக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய தொழில் சார்ந்தது. எயினர், எயிற்றியர், சேர்பன் அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் தான் தலைமக்கள். அப்ப அவர்களுக்கு நிலங்களுக்கு உரிய தொழில் செய்கின்ற மக்கள், அந்த நிலத்துக்கு உரிய மக்கள் அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்து உரி என்பது ஒழுக்கத்தை குறிக்கும். ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கும் சிறப்பொழுக்கங்கள் சுட்டப்பட்டுள்ளன. எப்படி? குறிஞ்சிக்கு புணர்தல், முல்லை இருத்தல், மருதம் ஊடல், நெய்தலுக்கு இரங்கல், பாலைக்கு பிரிதல். ஆக மேலே குறிக்கப்பட்ட ஐவகை சிறப்பு ஒழுக்கங்களுமே அன்பின் ஐந்தினை எனப்படுகின்றன. அன்பினால் ஏற்படுகின்ற ஒழுக்கங்கள். எனவே அன்பின் ஐந்தினை இவையே சிறப்பான காதல் ஒழுக்கங்களாக கருதப்பட்டன. அதனால் சங்க அகப்பாடல்களில் இவையே அதிக அளவில் இடம் பெற்றன. சரிங்களா? ஏனைய அக ஒழுக்கங்கள் என்னென்ன? கைக்கிளையும் பெருந்திணையும். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். காமம் என்றால் காதல். இது 3 வகையாக கூறப்படும். பருவம் அடையாத பேதை பெண் மீது காதலுற்று அவள் பற்றி பலவாரி சொல்லி இன்புறுதல். பேசிட்டே இருக்கிறது, அவளை பத்தி நினைத்து பேசிக்கொண்டே இருத்தல். அடுத்து 2வது பார்த்தோமானால் விதிவசத்தால் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து காதலுற முன்னர் பெரும்பாலும் தலைவனிடம் நிகழும் காட்சி, ஐயம், தெளிவு, தேரல் முதலியன. அப்ப தலைவனிடத்து தலைவனுக்கு தோன்றுகின்ற இந்த காட்சிகள்லாம் அவனிடம் இதெல்லாம் நடக்கும். அடுத்து 3வது பார்த்தோமானா கொல்லேறு, தழுதம் முதலியவற்றால் நிகழும் திருமணங்கள். காளையை அடக்கி அதனால் ஏற்படுகின்ற திருமணங்கள். சரிங்களா? இப்ப அடுத்ததாக பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஒருவன் ஒருத்தி மீது மிகுந்த காதல் கொண்டு அவளை அடைய முடியாத சந்தர்ப்பத்தில் மடல் ஏறுதல், வரை பாய்தல் முதலிய வழிகளை கை கொள்ளுதல் அப்படின்னாக்க மேற்கொள்ளுதல் அர்த்தம் போன்றன இதன் பால்படும். அப்ப திருமணத்திற்கு முன்னரான காதல் ஒழுக்கங்கள் கள ஒழுக்கம் என்றும், திருமணத்துக்கு பின்னரானவை கற்பொழுக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டன. நம்முடைய தமிழ் இலக்கியம் தொட்டாலே இந்த 2 வகை ஒழுக்கங்கள் தான் எல்லா நூல்களிலும். சரிங்களா? அடுத்து புறம் என்பது போர், வீரம், புகழ், கொடைத்திறம் முதலிய தன் ஒழுகலாறு வழிபாடு சார் செய்திகள் போன்றவற்றை பாடுவது. காதல் தவிர்ந்த ஏனைய எல்லாமே புறத்திணையில் பார்ப்படும். பெயர் சுட்டிய காதல் பாடல்களும் புறத்திணையே. ஏன்னா அகத்திணையில தெளிவா சொல்லிட்டாரு, சுட்டி ஒருவர் பெயர் கூட கூறப்படாது அப்படின்னாரு. இங்க என்ன சொன்னாரு? பெயர் கூறினாலும் அது புறத்திணை. இப்ப இந்த நிலங்களுக்கு ஏற்ற போர் ஒழுக்கங்கள் என்னென்ன? குறிஞ்சிக்கு வெற்றி, முல்லைக்கு வஞ்சி, மருதத்திற்கு உயிஞ்சை, நெய்தலுக்கு தும்பை, பாலைக்கு வாகை. அம்மா இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கின்றது. ஆமாம், நம்முடைய தொல்காப்பியர் அவர்கள் அகத்திணைக்கு புறத்திணை சொல்றார். குறிஞ்சிக்குரிய புறத்திணை, இது அகத்திணை. புறத்திணை வெற்றி, முல்லை அகத்திணை, அதற்கான புறத்திணை வஞ்சி. சரிங்களா? ஆக இந்த 5 நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தொல்காப்பியர் கூறுகின்ற அகத்திணைக்கு புறத்திணைன்றது இதுதான். இவற்றை தவிர காஞ்சித்திணை, பாடாந்திணை என்பவையும் புறத்திணையே. அம்மா எப்படி அம்மா? பாலைக்கு வாகை சொன்னாரு. அப்புறம் கைக்கிளை பெருந்திணை இருக்கு இல்லையா, அந்த கைக்கிளைக்கும் பெருந்திணைக்கும் இதுதான் புறத்திணைகள். சரிங்களா? இப்ப காஞ்சித்திணை என்பது
உடல், இளமை, அழகு, செல்வம் முதலியவற்றின் நிலையாமையை பேசுவது ஆகும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆண்பால் காஞ்சி. போர்க்களத்தில் காயமுற்ற வீரன் தன் விழுப்புண்ணை கிழித்து கொண்டு இறத்தல், வடக்கிருந்து உயிர் துறத்தல் போன்றவற்றை உள்ளடக்குகிறது. அது என்னங்கம்மா வடக்கிருந்து உயிர் துறத்தல் அப்படின்னாக்கும், எல்லா திசைகளிலும் ஒவ்வொரு வகையான ஈர்ப்பு சக்திகள் நம்ம மீது இருக்கும். நம்ம இன்னைக்கும் நிலத்து மேல நம்மளால நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னாக்கும், புவி நம்மளை தாங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், நமக்கும் புவிக்கும் இடையே ஈர்ப்பு சக்தி ஒன்று நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு. பூமிக்கு நமக்கு நடுவில். அதனாலதான் நம்ம நடக்க முடியுது, ஓட முடியுது, உட்கார முடியுது, படுக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அப்படியே மிதந்துகிட்டே இருப்போம் அந்த ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா. இப்படி 4 திசைகளுக்கும் உண்டு. ஆனா அந்த வடக்கு திசைக்கு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருக்கும். அது என்ன ஈர்ப்பு சக்தி அப்படின்னாக்கா, நம்முடைய உடல்ல இருந்து ஆற்றலை இழுக்கின்ற சக்தியானது அந்த ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்ப வடக்கு பக்கம் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்முடைய உடலில் இருக்கின்ற சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா வடக்கு திசைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. சரிங்க. அதனாலதான் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா, சாப்பிடும்போது வடக்கு பக்கம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வடக்கு இருந்து உயிர் துறத்தல். அவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. வடக்கு பக்கம் உட்கார்ந்து தாமாகவே உயிர் இறங்குமாறு செய்வதுதான் வடக்கு இருந்து உயிர் துறத்தல். சரிங்களா? இப்ப அடுத்து பெண்பார் காஞ்சி. இது போர்க்களத்தில் இறந்த தனது தலைவனை பற்றி பலவாறு சொல்லி புலம்புதல். அங்க போர் மரவன் நினைச்சுனா தம் புண்ணை கிழித்து கொண்டு உயிர் துறப்பான், அல்லது வடக்கிருந்து உயிர் திறப்பான். இங்க அந்த தலைவனுடைய தலைவி அவனை பற்றி பலவாறு பேசி புலம்புதல். எனக்கு இந்த மாதிரி பாதுகாப்பா இருந்தீங்களே, எனக்கு ரொம்ப இனிமையை தந்தீர்களே என்றெல்லாம் அவனுடைய பெருமைகளை கூறி புலம்புதல். உடல் உயிர் நீத்தல். சில நேரங்களில் அவனோட உயிருடைய தன்னுடைய உயிரையும் அவள் நீக்குதல். உடன்கட்டை ஏறுதல். அவனுக்குரிய இறுதி சடங்கு நடக்கும்போது அவனுக்குரிய அந்த அழலில் தம்முடைய உயிரின் தாமும் அதில் இறங்கி தம்முடைய உயிரை துறத்தல் போன்றவை உள்ளடக்குகின்றது பெண்பார் காஞ்சி. ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க. தேர்வுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யூஜிசி நெட் ஆகட்டும், காலேஜ் டிஆர்பி ஆகட்டும், இந்த வினாக்கள் இடம்பெறுகின்றன. அடுத்து பாடான் திணை. பாடப்படும் ஆண்மகனது ஒழுகல் 6. ஒழுகல் அப்படின்னா ஒழுக்கம், 6னா வழிநடத்தம். அப்ப என்னென்ன வழிகளை அவன் கை கொள்ளுகின்றானோ அவற்றை ஒழுகல் 6. மன்னனது வீரம், அவனது கொடைச்சிறப்பு போன்றவற்றை புகழ்ந்து பாடுதல். மக்களது சமூக சமய பொருளியல் வாழ்வு என்பவற்றை பாடுதலும் வாழ்வு நோக்கங்கள் தத்துவங்களை பேசுதலும் கூட பாடான் திணையே. தங்கப்புற பாடல்களில் அதிக அளவானவை பாடான் திணை பாடல்களே ஆகும். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன கூற வருகின்றார், அகத்திணை பாடல் பண்புகள். காதல் பாடல்கள், சுட்டி ஒருவர் பெயர் கூறாதவை, முதல் கரு உரி பயன்பாடு, அன்பின் ஐந்தினை வெளிப்பாடு, கைக்கிளை பெருந்திணை வெளிப்பாடு, அணி பயன்பாடு, சிறப்பாக உள்ளுரை ஓமம், இறைச்சி பொருள் பயன்பாடு, பாத்திர கூற்றுகளாக பாடல்கள் உள்ளமை, தலைவன், தலைவி, தோழி, பாங்கன், நற்றாய், செவிலித்தாய் முதலிய பாத்திரங்களின் கூற்றாகவே அகப்பாடல்கள் அமைபவை. இயற்கை வர்ணனை அளவாக பயன்பட்டமை. புலனெறி வழக்கு, அதாவது நாடக வழக்கையும் உலகியல் வழக்கையும் தொல்காப்பியர் தானே சொல்கின்றார். அதனால ஆதாரமாக கொண்டு இருந்தவை. புலனெறி வழக்கின் இந்த நூலை நான் எவ்வாறு இயற்றுகிறேன் என்றால், சான்ற புகழ் சான்ற புலனெறி வழக்கின், அதாவது நாடக வழக்கையும் உலக வழக்கையும் அடிப்படையாக கொண்டு, இந்த உலகத்துல என்ன வழக்கு இருக்கின்றதோ அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொல்காப்பியத்தை நான் இயற்றுகிறேன் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் பாயிரத்தில். அதுதான் ஆதாரமாக கொண்டு. பெரும்பாலும் அகவற்பாவில் அமைந்தவை. அகவற்பா என்றாலும் ஆசிரியப்பா என்றாலும் ஒரே பொருள் தான், ஒரே பாவகை தான். சரிங்களப்பா? இப்ப அடுத்து புறத்திணையினுடைய பாடல் பண்புகள் என்ன? போர் பற்றிய செய்திகளை தருவது, வெற்றி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை என்பவற்றை அடக்கிய ஐந்திணை மரபின் வெளிப்பாடு. நிலையாமை கருத்துக்களை வெளிப்படுத்துதல், காஞ்சி திணையினுடைய வெளிப்பாடு. அடுத்து பாடாந்திணை அப்படின்னாக்க நம்ம பார்த்தா மன்னர்கள். அதே மாதிரி பெயர் சுட்டிய காதல் பாடல்களும் இடம்பெறும். நெடுநல் வாடையெல்லாம் அப்படித்தான் அமையும். அடுத்து மன்னரது வள்ளல்களது புகழ்களை பாட, அவர்களை நோக்கி வறியவர்களை வழிபடுத்துவது போன்ற உத்தி முறை பயன்பாடு, அதாவது ஆற்றுப்படை நூல்கள். பெரும்பான்மை பாடல்கள் புலவர் கூற்றுகளாக உள்ளன. சில வாணன் விரலி கூற்றுகளாக அமைகின்றன. உள்ளதை உள்ளவாறு கூறுதல், நேரில் காண்பதை போல பாடுபவை, அறிவுரை கூறும் பாடல்கள் ஆகியன புறத்திணை பாடல்களின் பண்புகள் ஆகும்.
இறங்கி பாடும் பாடல்கள் இருக்கின்றன. இறங்கி பாடுதல்னாக்கும் இப்ப கணவன் இறந்த பிற்பாடு மனைவி அவனது பெருமையெல்லாம் நினைந்து அவனது இல்லாமையை நினைந்து மனம் இறங்கி பாடுகின்ற பாடல்கள். பாடல்களின் முடிவில் துறை வண்ணம் தூக்கு. தூக்குனாக்க இசையின் அர்த்தம். பெயர் என்பவற்றை புலப்படுத்தும் குறிப்புகள் காணப்படுதல். உதாரணமாக 10 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாப்பா பார்த்துக்கோங்க. பின்னால கல்வெட்டு இதெல்லாம் ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது எது அப்படின்னாக்க இந்த 10 இருக்கின்ற இந்த இதுதான் துறை வண்ணம் தூக்கு பெயர் இதெல்லாம் தான். சரிங்களா? அதனால இதனை பார்த்து கொள்ளுங்கள். ஆற்றுப்படை இலக்கியங்கள் சொன்னார் இல்லையா? ஆறு என்றால் வழி, படை என்றால் படுத்தல். அதாவது ஆற்றுப்படை என்றால் வழிபடுத்தல் என பொருள்படும். கூத்தர் முதலியோர் தாம் வள்ளலிடம் மன்னனிடம் பெற்ற செல்வத்தை கூறி எதிர்வந்த கூத்தர் முதலியோரை அவ்வள்ளலை அதாவது அல்லது மன்னனை நாடினால் நீயும் என்னை போன்று பெறலாம் என கூறி வழிபடுத்துவதுதான் ஆற்றுப்படை என்கிறது தொல்காப்பியம். இதனையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? பொருள் பெற்றவர் பெறாதவரை விழித்து வழிபடுத்துவதாக அமைவது. விழித்து அப்படின்னாக்கா அவரை அழைத்து, அப்பா இங்க வாப்பா, இந்த மாதிரி நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி பொருள் பெறாதவரை அழைத்து பெற்றவர் வழிபடுத்துவதாக அமைவதுதான் ஆற்றுப்படை இலக்கியங்கள். மன்னனின் புகழை பாடுவதற்கான ஒரு உத்தியாக இதனை புலவர்கள் கையாண்டனர். எனவே வள்ளல் அல்லது மன்னனுடைய சிறப்பினை கூறுவதாக ஆற்றுப்படை நூல்கள் அமைந்தன. நாட்டு வளம், அரசு சிறப்பு, மன்னர் கொடை சிறப்பு என்பன பேசப்பட்டன. கூத்தர் முதலியோரது வறுமையும் பேசப்பட்டது. வழிபடுத்தப்படுவோர் யாரோ அவரது பெயரால் அமையும் தன்மை வாய்ந்தது. சிறிய யாழினை கொண்டு வழிபடுத்துபவன் அப்ப சிறுபான் ஆற்றுப்படை. பெரிய யாழினை கொண்டு வழிபடுத்துபவன் பெறாதவனை அழைத்து அவனுக்கு சொல்லுகின்றான் என்றால் அவன் பெரும்பான் ஆற்றுப்படை. அதான் வழிபடுத்தப்படுவோர் யாரோ அவரது பெயரால் அமையும் தன்மை வாய்ந்தது. புறத்திணையில் பால்படுவது. சங்ககால 10 புறநானூற்று பாடல்களில் சில ஆற்றுப்படை துறையில் அமைந்தவையாக விளங்குகின்றன. எடுத்துக்காட்டாக தேன் தொடை சீரி யாழ்ப்பாண என்கின்ற அந்த பாடலானது ஆற்றுப்படை வடிவில் அமைந்தது. ஆற்றுப்படை தனி இலக்கிய வடிவமாக தோற்றம் பெற்றது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆற்றுப்படை என்பது எங்க அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ 10 இந்த பாடல் இதை கட்டாயமா பார்த்துக்கோங்கப்பா. சரிங்களா? இதற்கான சூத்திரம் தந்தவர் யார் என்று பார்த்தோம்? தொல்காப்பியர் என்று பார்த்தோம். சரிங்களா? சங்க காலத்தில் எழுந்த 5 ஆற்றுப்படை இலக்கியங்களிலும் திருமுருகாற்றுப்படை வேறுபட்டதாய் உள்ளது. ஏனையவை அரசனை பாட்டுடை தலைவனாக கொண்டு உலகில் சார்ந்து பாட, பின்னர் தோன்றிய திருமுருகாற்றுப்படை இறைவனாகிய முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ஆன்மீகம் சார்ந்து எல்லாம் உலக மக்களை சார்ந்து, இது இறைவனை சார்ந்து. சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்து பாடுகிறது. திருமுருகாற்றுப்படை ஏனையவற்றிலிருந்து வேறுபட்டு பாட்டுடை தலைவரின் பெயராலேயே அமைகின்றது. மற்ற ஆற்றுப்படைகள் என்ன? யார் ஆற்றுப்படுத்தப்படுகின்றார்களோ அவர்கள் பெயரில் ஆற்றுப்படை. ஆனா இங்க யாரை இவர் பாடினாரோ அவர் பெயரில், பாட்டுடை தலைவர் பெயரில். சரிங்களா? திருமுருகாற்றுப்படையை சங்ககால ஆற்றுப்படை இலக்கியங்களின் வளர்ச்சியாக கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து இப்ப அகத்திணை பார்த்தோம். இப்ப புறத்திணையில் நல் அறிவூட்டல் பண்பு. சங்க பாடல்களில் குறிப்பாக புறநானூற்றில் மன்னருக்கும் மக்களுக்கும் நல் அறிவூட்டும் நோக்கில் அறிவுரை கூறும் தன்மையை அவதானிக்கலாம். உதாரணமாக யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான், உலகம் மக்கள் அனைவரும் என்னுடைய உறவினர் தான். நன்றாக கவனிங்க. கேளீர், கேளீர்னா சுற்றம், சொந்தம், உறவினர். கேளீர் நெடில் கிடையாது, குறில் இது. சரிங்களா? அடுத்ததாக என்று கனியம் பூங்குன்றனர். மன்னர்களுக்கு அறங்களை கூறுகின்ற, தவறுகளை சுட்டி காட்டுகின்ற, உலக இயல்புகளை எடுத்து கூறுகின்ற, மன்னனை நல்வழிப்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற தன்மையினை புறத்திணை பாடல்களில் நாம் காணலாம். உதாரணமாக நளி இரு முன்னீர் ஏணியாக என்ற பாடல் அரசனுக்கு இடித்துரைப்பதை காட்டுகின்றது. உண்டால் அம்மை இவ்வுலகம் என்னும் பாடல் நற்பண்புகளை சுட்டி நிற்பதும் இந்த பண்பிற்கு சான்றாகும். அதாவது இந்த உலகம் ஏன் நிலைத்து நிற்கின்றது என்றால் கொடுப்பவர்கள் இருப்பதனாலேயே இந்த உலகமானது நிலைத்து நிற்கின்றது. தனக்கென வைத்துக் கொள்ளாமல் பிறர்க்கும் கொடுத்து வாழ்வதனாலேயே இந்த உலகமானது நிலைத்து நிற்கின்றது.
என்று நல்ல பண்புகளை எல்லாம் புறத்திணை பாடல்கள் எடுத்து கூறுகின்றன. சரிங்களா? அதாவது தேர்வு நோக்கில் மிக சுருக்கமாக தமிழ் இலக்கிய வரலாற்றினை எவ்வாறு நாம் படிக்கலாம் என்பது பற்றி சிவநேசன் அவர்கள் எழுதிய பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு சுருக்க குறிப்புகள் என்னும் நூலின் வழியாக சங்க காலம் பற்றிய கருத்துக்களை நாம் பார்த்தோம். அடுத்து வருகின்ற பதிவில் சங்கம் மருவிய காலம் பற்றிய குறிப்புகளை நாம் காண்போம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.